ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்குது, பயங்கரமாக பாசிட்டிவாக இருக்குது. முக்கியமாக பிட்காயினுக்கு வந்தாக்கா இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு ஆல் டைம் ஹை 73,800 எது ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கோ அது கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அது கிராஸ் பண்ணி $75,000 மேலே போகணும். இன்னும் அது கூட கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $83,000 மேலேயே போகும். இன்னும் நமக்கு பிட்காயின் ஹால்விங்க்கு இன்னும் இருக்கிறது 10 நாள் தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயே நம்ம பிட்காயின் நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது, பயங்கர ஸ்பீடாக கிடுகிடுன்னு ஏறுது. தற்சமயம் இப்போ நான் வீடியோ பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா $72,600 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடும். இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு கிராஸ் பண்ணோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சைனா மெயின்லேண்ட் சைனாவில் சில இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஹாங்காங்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் மெயினாக அங்கே ஹாங்காங்கில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே ஹாங்காங்கில் சிஎஸ்ஓபி சைனா சதரன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அது மூலமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா மெயின்லேண்ட் சைனாலேயே இடிஎஃப் பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏஷியாவில் முதல் கண்ட்ரி ஆகும். நம்ம சைனாவில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தபடியாக ஹாங்காங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அடுத்தபடியாக நம்ம சிங்கப்பூரில் கூட கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட அப்ளை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சிங்கப்பூரில். அங்கே கூட பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்க்கு அப்ரூவல் கிடச்சிடும், மிக்க சீக்கிரமே கிடச்சிடும். நான் நினைக்கிறது அடுத்த வாரத்துக்குள்ளே அப்ரூவல் வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இன்னும் கிடுன்னு ஏறும் பிட்காயின். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா பிட்காயின் $72,600 வந்திருக்கு. லோ பார்த்தீங்கன்னா $66,000 லோ வந்திருக்கு. இங்கேருந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு. அது இல்லாமல் எப்போ பிட்காயின் ஏறுதோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே, பிட்காயின் தவிர்த்து மிச்சம் காயின்ஸ் எல்லாமே ஆல்ட் காயின்ஸ் தானே. ஆல்ட் காயின்ஸில் நம்ம ஷிபா இன்னு காயின் பார்த்தீங்கன்னா வசீரெக்ஸில் நம்ம இந்தியன் ருப்பீஸில் 2,500 சீரியல் கிட்ட தச்சமே இருக்குது. இன்றைக்கி 24 ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 2,593 வரைக்கும் ஹை போச்சு. லோ பார்த்தீங்கன்னா 2,460 வரைக்கும் லோ வந்தது. நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஷிபா காயின் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது 2,700 2,800 சீரியல் கிட்ட வரைக்கும் போகணும். அது தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக 3,000 சீரியல் கிட்ட போகும். அது போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இதுக்குள்ளே நமக்கு இருக்கிற 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, நாளைக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவில் நம்ம சிபிஐ டாட்டா வரும். அது மோஸ்ட் ப்ராபப்ளி பாசிட்டிவாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கும் இந்த 2 தான் நமக்கு மெயினாக முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. இதுக்குள்ளே யாராவது ஷிபா காயின் இல்லைன்னா மெமி காயின்ஸ் அக்யூமுலேட் பண்ணிக்கிறவங்க
இப்போது தைரியமாக அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டில். இப்போது ஷிபா காயின் இல்லாமல் மிச்சம் மெமி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் மெமி, பாங் காயின், ஃப்ளாக்கி, பெப்பி, இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா ஏறுது. ஃப்யூச்சரில் 2026க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ப்ரைஸுக்கு போகும். ஏன்னா புக் ஆஃப் மெமி ₹1.5 இருக்குது, ₹1.20 இருக்குது. கண்டிப்பாக அது இந்த மாதமோ அடுத்த மாதமோ ₹2 தாண்டிடும். ₹2 தாண்டிடுச்சுன்னா ₹5 வரைக்கும் போகும், ₹5 ₹6 வரைக்கும் போகும். அது வாங்கி வச்சுக்கலாம், கண்டிப்பாக வச்சுக்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் ரீசர்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்கிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நான் முடிஞ்சால் கிளிப்பிங் வைக்கிறேன். அந்த கிளிப்பிங்ஸ் பாருங்கள். சைனா மெயின்லேண்டுக்காரன் இறங்கியிருக்கான் இப்போ பிட்காயின் ஸ்பாட் ETFக்கு. இது ஒரு நல்ல விஷயம் நம்ம கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரிக்கு. ஃப்யூச்சரில் நல்ல பாசிட்டிவாக கண்டிப்பாக கிடுகிடுன்னு ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கங்க. இது இல்லாமல் நம்ம ஃபேண்டம் காயின் நேற்று ₹72 ₹73 இருக்கிறது தற்சமயம் ₹81 வந்திருக்கு. அது இன்னும் கூட மேலே போகும். ₹105 ₹110 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. பாலிகான் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க, அது ஒன்று அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் டாஜ் காயின் தற்சமயம் ₹18 இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக ஏறுது. டாஜ் காயின் கூட பார்த்துக்கோங்க, டாஜ் காயின் கூட கண்டிப்பாக ஏறும். அதே மாதிரி செல்லார் நெட்வொர்க் நான் டெய்லி சொல்லுவேன், அதுவும் பார்த்துக்கோங்க. செல்லார் நெட்வொர்க்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ஏதாவது டிப்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட்டு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்துடுச்சு, ஃபுல் பாசிட்டிவாக இருக்குது. இன்னும் நிறைய கண்ட்ரீஸு, நம்ம ஹாங்காங்கில் சைனாவே பிட்காயின் ஸ்பாட் ETFல இறங்கியிருக்காங்கன்னா மிச்சம் நிறைய கண்ட்ரீஸ் ஏஷியாவில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆகும். ஹாங்காங்கில் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கண்ட்ரி இன் ஏஷியா ஆகும். இது மாதிரி அடுத்தபடியாக நம்ம சிங்கப்பூர் கூட ஆட்டோமேட்டிக்காக சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க பர்மிஷனுக்காக. அது வந்துடும், அது கூட வந்துடும் மிக்க சீக்கிரத்தில். இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகும். இப்போது நீங்கள் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. அப்புறம் KMD பார்த்துக்கங்க. அப்புறம் NKN இது டெய்லி சொல்கிற காயின்ஸ் தான், பார்த்துக்கோங்க. காலா ஒன்று பார்த்துக்கோங்க, ₹5.60 இருக்குது. காலா ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா முடிஞ்ச அளவுக்கு. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.